ஹலோ, வாழ்க வளமுடன். வெல்கம் டு மினி பிளாக் டே 13. இன்னைக்கு செம்ம சோம்பேறியான நாள். விடிய பார்த்தீங்கன்னா கட்டிப்பாறை அர்பன் ஸ்கொயரில் குழந்தைகளை கூட்டிகிட்டு சுற்றிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டு வரும்போது அதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி மத்தியானம் ஒரு வழியாக சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உடனே கொங்கு நாட்டு சமையல்காரி அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு சமையல்காரி வானதி சுரேஷோடைய சேனலில் பார்த்துட்டு இருந்தபோது அரிசி பருப்பு சாதம் ரொம்ப நல்லா போட்டிருந்தா. சரி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு நானும் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டும் எல்லா காய்கறியும் கட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு தட்டி போட்டுக்கணும். அவ்வளோதான். எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கருகப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் ஒட்டாப்பில் போட்டு ஒரு வதக்கிவிட்டு அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, அப்புறம் அந்த சாம்பார் பொடி நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். உப்பு, அவ்வளோதான் போட்டு அது ஒரு வதக்கினேன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் பருப்பும் நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு நல்லா அரிசி என்னோடய டிப்ஸ் என்னென்னா நல்லா வறுத்துடணும் போட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1க்கு 3 பங்கு தண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தேவையான உப்பு போட்டுக்கணும். இந்த உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் தூக்கலாக இருக்கணும். அரிசி பருப்பு சாதம்னா நெய் கம்பல்சரி. ஸோ நெய் 1 ஸ்பூன் போட்டுருங்க. சைடில் சும்மா கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட்லாம் போட்டு ஒரு கறி மாதிரி பண்ணேன். இந்த வாட்டி தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணியிருக்கேன். இன்னுமே பண்ணல. தேங்காய் வரலாம், சோம்பு, பெருஞ்சீரகம். சோம்பு பெருஞ்சீரகம் 2 ஒன்று தானே. பூண்டு, சோம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணணும்னு கேட்டால், ஸோ அந்த மாதிரி அரைச்சி விட்டு ஒரு கறி பண்ணினேன். அடுத்த வாட்டி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உதிரியாக தம் போட்டு 20 நிமிஷத்தில் வச்சேன். குக்கரில் விசில்லாம் வைக்கல. உதிரியாக சூப்பராக வந்துடுத்து அரிசி பருப்பு சாதம். அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி இந்த விலாகை முடிக்கிறேன். இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய்.